ஏங்க, என்னை தேடி எப்பங்க வருவீங்க? எவ்வளவு நாள் உங்களுக்காக காத்திருக்கேன். நீங்க வர சொன்னீங்க, ஒரே பேரை கேட்டதும் சந்தோஷத்துல உடனே ஏறி வந்துட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம வந்துட்டு நான் இங்கதான் இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்கடி போன மொசக்குட்டி? உன்னை தேடாத இடம் இல்ல. நீ எங்க இருக்கேன்னு கண்டுபிடிக்கவே முடியல. நான் என்ன பண்ண போறேன்னே தெரியல. முழுசா 3 நாள் முடிஞ்சிடுச்சு. நான் உனக்கு எங்கன்னு போய் தேடுவேன். ஆனா ஒண்ணு, நீ எங்க இருந்தாலும் நான் உன்னை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். நீ நம்பிக்கையை மட்டும் கைவிட்டுறாத. எப்படியாவது நான் உன்னை தேடி வருவேன், வந்தே தீருவேன். உன்னை பார்த்த அந்த நிமிஷமே முடிவு பண்ணிட்டேன், இந்த கிருஷ்ணா பொண்டாட்டி நீதானு. நீங்க மட்டும் முடிவு பண்ணி என்ன பிரயோஜனம்? நானும் முடிவு பண்ணணும். இது பாராதி, என் லைஃப்ல எப்பவுமே நான் ஒரு முடிவெடுக்க நிறைய டைம் யோசிப்பேன். ஆனா முடிவெடுத்துட்டா யோசிக்கவே மாட்டேன். அதே மாதிரிதான் நீயும். இதுல உன்னோட விருப்பத்துக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நான் உன்னை லவ் பண்றேன்னா லவ் பண்றேன் தான். நீயும் என்ன லவ் பண்ணி தான் ஆகணும். ஏங்க, இது உங்களுக்கே தப்பா தெரியல? நான் என்னடி பண்றது? ஒரு நாளைக்கு எத்தனை பொண்ணுங்க எனக்கு வலை வீசுறாங்க தெரியுமா? ஆனா எனக்கு ஒன்னதான் பிடிச்சிருக்கு. நானே நிறைய தடவை யோசிச்சிருக்கேன், எதுக்குடா இவ்வளவு லவ் பண்றோன்னு. காரணம் தான் புரியவே மாட்டேங்குது. உன்கிட்ட வந்து லவ் சொன்னேன். ஒருவேளை நீ உடனே அக்செப்ட் பண்ணியிருந்தா கூட எனக்கு எதுவும் தோணிருக்காது போல. நீ வேற இல்ல இல்லைன்னு சொன்னியா, எனக்கு வேணும் வேணும்னு ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம என்ன பாரு ஒரு பார்வை, ஏதோ உலகத்திலே நான் தான் கேட்டவன் மாதிரி. அதுவும் வாயை இந்த பக்கம் அந்த பக்கம் அசைப்பாரு வலிச்சம் கட்டிட்டு. என்னால மறுக்கவே முடியாது. அதை பாக்குறதுக்குனே வம்பளுக்க தோணும். தோணும். ஒருவேளை நான் ஓகேன்னு சொல்லலனா? நான் எப்படியும் சொல்ல வச்சிருவேன். அப்ப என்ன பண்ணாலும் நான் எஸ்கேப் ஆயிருக்க முடியாது. வாய்ப்பே இல்ல. ஒருவேளை நான் கடைசி வரை முடியாதுன்னு சொல்லிட்டா? கடத்திட்டு போய் தாலி கட்டிட வேண்டிதான். அதுக்காக என்ன மோசமாலாம் நினைச்சிடாத. எனக்கு ஒரு வழியே தெரியல. என்னால ஒண்ணு மறுக்கவே முடியாது. எவ்வளவு பேரை கிண்டல் பண்ணிருப்பேன். என் வாழ்க்கையில நான் இப்படி விழுவேன்னு நினைச்சு கூட பாக்கல. நினைச்சு பாக்கல. பின்ன ஏன் பின்னாடியே சுத்துறீங்க? என்ன பண்றதுடி, இந்த கிருஷ்ணா எவ்வளவு கெட்டவனும் அந்த அளவுக்கு நல்லவனும் கூட. என்னை விரும்பாத பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். நீ விரும்புற வரைக்கும் நான் உன்னை விடவும் மாட்டேன். ஒருவேளை என்ன உண்மையிலே உனக்கு பிடிக்கலையோ? இல்லையே, உன் கண்ணு 1000 முறை சொல்லுச்சு நான் உன்னை விரும்புறேன்னு. பின்ன எப்படி? உன்னை வற்புறுத்தி கூட்டிட்டு போயிருக்க வாய்ப்பே இல்ல. நீயா இஷ்டப்பட்டு போயிருக்க போய் தான் யாருக்குமே தெரியல. இன்னொன்னு அந்த லெட்டர் வேற. உன்னை எங்கன்னு தேடுறதுன்னு எனக்கு சுத்தமா புரியல. உங்ககிட்ட கொஞ்சம் டீடைல்ஸ் கேட்டிருந்தனே. என்னம்மா தனியா வரேன்னு சொன்னீங்க, இவரை கூட்டிட்டு வந்திருக்கீங்க? சார், அவரு வேற யாரும் இல்ல, என்னோட கொலீக் தான். ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவருக்கும் எல்லாம் தெரியும். சொல்லுங்க சார். இந்த பாருமா, அவளுக்கு காலேஜ்லாம் நல்லா விசாரிச்சு பார்த்துட்டேன். யாராலையும் எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா படிக்கிற பிள்ளை. அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் கிரேட்ல பாஸ் பண்ணியிருக்கா. அது இல்ல சார், கூட படிக்கிற பசங்க கிட்ட யாராவது வம்புக்கும்பன்னு? வாய்ப்பே இல்லம்மா. அவ கூட பழகுற எல்லாத்தையுமே ஜென்ரலா ஃப்ரெண்டா தான் பழகிருக்கா. யாருக்கிட்டையாவது பழகாம இருந்தா தானே க்ரஷ் அது இதுன்னு வரும். எல்லாத்தையும் ஒரே மாதிரி பழகுறதுனால எல்லாருமே ஆதி எங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு தான் சொல்றாங்க, தவிர ஒருத்தன் கூட லவ் பண்ணா அப்படி இப்படின்னு இல்லை. சீனியர்ல தான் ஏதோ ஒரு பையன் லவ் பண்ணியிருக்கான். அதுவும் இவ பார்த்த உடனே எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டா போல. அவரும் புரிஞ்சுட்டு கிளம்பிட்டான்னு சொல்றாங்க. சார், அப்ப அந்த சீனியரு? இல்லம்மா, இவ இல்லைன்னு சொன்ன உடனே இவ கிளாஸ்ல சேர்ந்து இன்னொரு பிள்ளைக்கு மறுபடியும் ப்ரப்போஸ் பண்ணி லவ்வர் ஆகி இப்ப கல்யாணமே நடந்துருச்சான். சோ அவனா இருக்க வாய்ப்பே இல்லை. அது சரி, இந்த காலத்துல யாரு உண்மையை லவ் பண்றா? அதான் பாட்டே பாடியிருக்காங்க, உண்மை காதலே அடியில்ல சித்தப்பு. தம்பி அப்படி சொல்லாதீங்க தம்பி. எல்லா காலத்திலயும் உண்மை காதலும் இருக்கு. காதல்ங்கிற பேர்ல சும்மா டைம் பாஸ் பண்றவங்களும் இருக்காங்க. காலத்தை பொறுத்தலாம் அது கிடையாது தம்பி, ஒவ்வொரு நபர்களை பொறுத்தது. சரியா சொன்னீங்க சார். அப்படின்னு சொல்ல போனா இந்த காலத்து பிள்ளைங்க தான் லவ் பண்றவங்களை கைவிடாம கடைசி வரைக்கும் பெத்தவங்க இல்லைன்னா கூட எப்படியாவது கை பிடிச்சிடுறாங்க. அந்த காலத்துல நிறைய பேர் எங்க அம்மா அப்பாவுக்கு விருப்பம் இல்லைன்னு கடைசி நேரத்துல பிரிஞ்சுதான் போயிருக்காங்க. இப்ப என்ன சொல்ல வர? அந்த காலத்துல இருந்தவங்க உண்மையா லவ் பண்ணல, இப்ப இருக்கிறவங்க தான் உண்மையா லவ் பண்றாங்கன்னு சொல்ல வரியா? இப்போதைக்கு இந்த பேச்சு வேணாம், வந்த வேலையை பார்ப்போம். சார், அப்புறம் காலேஜுக்கு உள்ள வெளியேன்னு ஏதாவது பிரச்சனை? இல்லம்மா, காலேஜுக்கு உள்ள என்ன நடக்குதோ அதை தான் நாங்க சொல்ல முடியும். வெளியே என்ன நடக்குதுன்னு நாங்க பாத்துக்கிட்டா இருக்க முடியும். சார், கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்க சார். அதனால தான் உங்களுக்கு டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் விசாரிக்க வந்தேன். ஏமா, ஒன்னே ஒண்ணுதான். அந்த கிருஷ்ணான்னு இருக்காருல்ல, சக்கரவர்த்தி குடும்பத்தை சேர்ந்தவர், அவர் தான் அடிக்கடி வந்து அவளை பார்த்துட்டு போயிருக்காரு. ஆனா அந்த பொண்ணு ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணல. கூட படிக்கிற பிள்ளைங்க தான் அவளுக்கு அந்த கிருஷ்ணாவை பிடிக்கவே பிடிக்காது, எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே தான் இருப்பா, அவர் தான் ரொம்ப தொல்லை பண்ணாருன்னு சொல்றா. எனக்கு என்னவோ அவர் மேலதான் சந்தேகமா இருக்கு. இல்ல சார், அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏமா அப்படி சொல்ற? அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட அவ ஏதோ பண்ணட்டும்னு விட்டுட்டாங்க. ஆனா அவர் தான் இப்ப வரைக்கும் அவளை தேடிக்கிட்டு இருக்காரு. ஏமா,
ஒருவேளை அவரே கடத்தி வச்சுட்டு அவரே நாடகம் போட்டாருன்னா? சார் நீங்கள் உங்களுக்கு தோணுறதெல்லாம் சொல்லாதீங்க சார். புதுசாக ஒரு கதையை உருவாக்கிட்டு அதெல்லாம் இல்லை சார். அவர் அவளை சின்சியராக லவ் பண்ணுறாரு. அதனாலதாம்மா சொல்றேன், அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லவே இல்லையா. திடீர்னு இவரே கடத்தி கொண்டு போய் வச்சுட்டு எல்லாரும் அவரை ரொம்ப அப்பாவி நல்லவர்னு சொல்லணும்னு நாடகம் போட்டுக்கிட்டு இருந்தா? நல்ல கொஸ்டின். டேய், அவர் கொடுக்குற சம்பளத்துல தான் நீ தென்னுக்கிட்டு இருக்க. கொஞ்சமாட்டு நன்றி உணர்ச்சியோட பேசு. நீங்க அவர் கம்பெனியோட எம்ப்ளாயியா? ஆமாம் சார். ஏன் சார்? ஏமா இதை முதல்ல சொல்லவே இல்லை? நீங்கள் கேட்கவே இல்லையே சார். இந்த பாருமா, அந்த பொண்ணுக்கு வேண்டப்பட்டவ என்ன, ஒருவேளை ஃபேமிலி மெம்பர் இல்லைன்னா ஃப்ரெண்டா இருப்பியோன்னு சரின்னு சொன்னேன். சும்மா யாரை சந்தேகப்பட்டனோ அவரோட கம்பெனிலே வந்து உட்காந்துக்கிட்டு என்ன விசாரிச்சுட்டு இருக்கியா? கிளம்பு. சாரி சார். உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா தயவு செஞ்சு என் நம்பர் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க சார். நீங்கள் கொடுக்குற சின்ன டீட்டெயில் கூட அவளை கண்டுபிடிக்க உதவும். ஏமா, எனக்கு என்னவோ அந்த ஆளு தான் கடத்திருப்பானே தோணுது. நீ என்னன்னா ஏதாவது டீட்டெயில் கிடைச்சதுன்னா உனக்கு கால் பண்ண சொல்ற. உனக்குலாம் கால் பண்ண முடியாது, கிளம்பு. இன்னொரு தடவை வந்த மரியாதை இருக்காது பார்த்துக்க. சார் ஓவரா பேசாதீங்க சார். இதுக்கப்புறம் நீங்க ஒன்றும் கால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நாங்களும் உங்களை கால் பண்ணி கேட்கணும் எந்த அவசியமும் இல்லை. மரியாதை கொடுத்து மரியாதை வாங்குங்க. கெட் அவுட் போத் ஆஃப் யூ இடியட்ஸ். நீ என்ன பண்ணுறேன்னு தெரிஞ்சுதான் பண்ணுறியா? நான் என்ன பண்ணேன்? எதுக்கு என்கிட்ட கத்திக்கிட்டு இருக்க? என்ன பண்ணியா? சிறு திரும்பும் பழுக்குத்த உதவும். அவர் ஏதாவது ஞாபகம் வந்து சொல்லலான்னு இருந்தார் கூட, நீ உட்காந்து கெடுத்துட்ட. ஆமா, அவர் நீ கேட்டவன மலன்னு சொன்னாரு. நான் சொன்னதும் தடுத்து நிறுத்திட்டேன். ஏண்டி, அவரே சொல்ல விருப்பம் இல்லாம அவர் எதையோ உன்னை பதிவு வைக்க தான் ட்ரை பண்றாரு. கிருஷ்ணா சார் தான் குற்றவாளிங்கிறது தான் மறுபடியும் சொல்றாரு. இவரெல்லாம் நீ கூட்டு போனேன்னு வச்சுக்கோங்க, கடைசியில கிருஷ்ணா சார் ஜெயிலுக்குள்ள தள்ளிட்டு தான் விடுவாரு. நான் தனியாவே போய்க்கிறேன். தயவு செஞ்சு நீ ஆபீஸ்க்கு போ. இந்த பாருடி, நீ தனியா போனா உனக்கு சேஃப் இல்ல. அதான் ஒன்னா வரு. ஒரு இதுவும் வேணாம், எனக்கு தனியா போக தெரியும். நீ கிளம்பு. சரி போ, எனக்கு என்ன. மேடம் வாங்க மேடம். என்ன காலையிலே வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன், சாயங்காலம் தான் வந்திருக்கீங்க. உங்களுக்காக எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது. காலையிலே வரணும் தான் கிளம்பினேன். என்ன பண்றது, எல்லா இடத்துலயும் போலீஸ் அவளை தேடிக்கிட்டு இருக்காங்க. பயங்கர கெடுபடி. தப்பிச்சு இங்க வர்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. இன்னும் ரொம்ப நாள் அவளை இங்க வைக்க முடியாதோன்னு தோணுது. நீங்க ஏன் மேடம் கவலைப்படுறீங்க? அவளை நான் பாத்துக்கிறேன். இல்ல கந்தா, அவளை இங்க வச்சிருக்கிறது என்னைக்குனாலும் நமக்கு ஆபத்து தான். அதுக்கு ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கணும். சரி மேடம், எதுக்கு போலீஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க? ஒருவேளை நம்ம இங்க அடைச்சு வச்சிருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சோ? அப்படி தெரிஞ்சிருந்தா நேரம் இங்கெல்லாம் வந்திருப்பாங்க. தெரியாததுனால தான் எல்லா இடமும் தேடிக்கிட்டு இருக்காங்க. மேடம், அப்ப அவளை இடம் மாத்திடலாமா? இல்ல இல்ல வேண்டாம். இந்த டைம்ல எந்த ரிஸ்க் எடுக்க முடியாது. மாட்டிக்கிட்டோம், அவ்வளவுதான். இல்ல மேடம், இந்த மாதிரி எவ்வளவு பார்த்துருப்பேன். நான் பாத்துக்கிறேன். ஏண்டா, பார்க்க முழுமாடு மாதிரி வளர்ந்துருக்க. எப்படி 30 வயசு இருக்கும். இந்த பேசிக் அறிவு கூடவா தெரியாது? எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்கும்போது இவ்வளோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படிடா மாற்ற முடியும்? ஆ, கைக்குள்ள வச்சு பொத்தியா கொண்டு போவ? சாரி மேடம், அவங்க எல்லா வண்டியும் செக் பண்றாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதை மறந்தே போயிட்டேன். அது சரி, மறப்ப அப்படியே மறந்து உள்ளதான் ஆதி இருக்கான்னு எல்லாரையும் கூப்பிட்டு காட்டிடாத. அந்த அளவுக்குலாம் மறக்க மாட்டேன் மேடம். மறக்காம இருந்தா சரி. சரி, உனக்கு வேற எதுவும் வேணுமா? நீ தேவையானது எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். கார் டிக்கில இருக்கு, போய் எடுத்துட்டு வந்துடு. தேங்க்ஸ் மேடம். நான் போனதுக்கப்புறம் தேவையில்லாமல் அங்கே போயிட்டு அங்கே வாங்கினேன் இங்கே வாங்கினேன்னு கடையில் சுற்றக்கூடாது, புரிஞ்சுதா? சரிங்க மேடம். என்ன சரிங்க மேடம்ங்கிறது படன்னு நாக்கு தந்தி அடிக்குது. இல்லை மேடம், எனக்கு இந்த இடத்த பார்த்தாலே பயமா இருக்கு. அதுக்கப்புறம் போலீஸ் வேற தேடுறாங்கன்னு சொல்றீங்களா? நீங்க வீட்டுக்கு போயிருவீங்க, நான் மட்டும் தனியாக தான் இருக்கேன். ஒருவேளை மாட்டிக்கிட்டா? இதோ பாரு கந்தா, நீ பயப்படாம இரு. இன்னும் ஒரு 2 நாளைக்கு தான். அதுக்கப்புறம் அவளை என்ன பண்ணணும்னு நான் கண்டிப்பாக யோசிக்கிறேன். நீ யோசிக்கிறத விட 10 மடங்கு நான் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். நீ தைரியமாயிரு. நீ பயந்து என்னையும் பயமுறுத்தாத. சரிங்க மேடம். சரி, வேற எதுவும் வேணுமா? இல்லை மேடம், இப்போதைக்கு எதுவும் வேணாம். எது வேணும்னா நான் உங்களுக்கு கால் பண்றேன். சரி, நீ போ. சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன், அவளுக்கும் கொடு. சாப்பிட்டும், செத்து போயிட போறா. என்ன மேடம், கடைசியில் அவளை கொலை தானே பண்ண போறீங்க? ஏதோ சாப்பாடெல்லாம் கொடுக்க சொல்றீங்க. இங்க பாரு, நான் போட்ட திட்டப்படி எல்லாம் நடக்கணும். ஒருவேளை நடக்கலைன்னா இவளை தான் பகடக்காயா யூஸ் பண்ணணும். இப்போ வரைக்கும் இவளுக்கு நான் தான் கடத்தியிருக்கேனே தெரியாது. அது வரைக்கும் அவள் உயிரோட இருக்கலாம்.
என் காரியம் முடியட்டும், அதுக்கப்புறம் அவளை விடலாமா வேணாமான்னு யோசிக்கலாம். நீ போ, நீ சாப்பிட்டுட்டு அவளுக்கு சாப்பாடு கொடு. மகாராணிக்கு சூடாலாம் ஒன்றும் கொடுக்க வேணாம், மிஞ்சி போனதை கொடுத்தா போதும். மேடம், சாப்பிட்டு மிஞ்சி போனதை கொடுத்தா சாப்பிட மாட்டுக்கா, ரொம்ப தான் கௌரவமா இருக்கா. ஆ கௌரவமாக தான் இருப்பா, ஏன்னா பழகுன இடம் அப்படி. சரி, செத்துக்கத்த போயிட போறா, அவளுக்கு தனி பார்சலே கொடுத்துடு. உன்னுடைய எச்சையெல்லாம் கொடுக்காத, அவள் சாப்பிட மாட்டா. சரிங்க மேடம், சரிங்க மேடம். சரி, நீ கிளம்பு. சொல்லு, அங்கே நிலவரம் என்ன? எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? மேடம், கிருஷ்ணா சாரை விட சித்ரா போடுற ஆட்டம் தான் தாங்க முடியல. அவர் கண்டுபிடிக்க சொன்னாருன்னா சும்மா கண்டுபிடிக்கிற மாதிரி எதையோ நடிச்சுட்டு போக மாட்டாம உட்காந்து ஏதோ சிஐடி ரேஞ்சுக்கு ஓவர் ஃபிலிம் காட்டிக்கிட்டு இருக்கா. காலையில வந்துட்டு பெர்மிஷன் வேணும்னு கேட்டா, எதுக்குன்னு கேட்டேன். இல்ல வெளியே பர்சனல் வேலைன்னா, சரிவா நானும் வரேன்னு பார்த்தா அந்த உதயகுமார் இல்ல காலேஜ் ப்ரொஃபசர், அவர்கிட்ட போய் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இருக்கா. சரி விடுவான்னு பார்த்தா எங்க ஒவ்வொரு நூலா பிடிச்சு வந்துகிட்டே இருக்கா. அப்ப நூலோட முனை என்கிட்ட தான் இருக்குன்னு அவளுக்கு தெரிஞ்சிருங்கிறியா? தெரியல மேடம், ஆனா ஒவ்வொரு முடிச்சா அவுத்துக்கிட்டே வரா. எல்லா முடிச்சும் அவுத்துட்டானா கண்டிப்பா உங்ககிட்ட நெருங்கிடுவா. அப்ப அவளை என்ன பண்ணலாம்? அவளை முடிச்சிடல மேடம். ஏய், என்ன சொல்ற? சும்மாவே என் வாழ்க்கையில சொல்ல முடியாத அளவுக்கு பாவத்தை பண்ணியிருக்கேன். இவளையும் கொன்னு அந்த பாவத்தையும் என் தலையில வாங்கணுமா? இவளுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தமும் இல்லாத உயிரை எப்படி எடுக்கிறது? இது பாருங்க மேடம், இப்போதைக்கு நீங்க நினைக்கிறது, நீங்க பண்ண பிளான் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது. ஆனா எப்பவுமே இது ஒர்க் அவுட் ஆகும்னு நமக்கு தெரியாதுல்ல. நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். காலம் நமக்கு சாதகமா இருக்கும்போது அதை சரியா பயன்படுத்திக்கணும். எப்பவுமே எதிரியை விட்டு வைக்க கூடாது. அப்ப பூண்டோட அழிச்சிடணும். என்னதான் சொல்ல வர? இந்த சித்ரா உயிரோட இருந்தா என்னைக்கு நாளும் ஆதியை கடத்தினது நீங்க தானே கண்டுபிடிச்சிருவா. அது மட்டும் இல்லாம கரெக்டா கையும் களவும் பிடிக்கிற திறமையும் இருக்கு. அப்படி என்னதான் கிருஷ்ணா கிட்ட விசுவாசமும் எனக்கே தெரியல. நானும் அவன் பைசால தான் திங்கிறேன். ஆனா எனக்கெல்லாம் விசுவாசம் நன்றி கடன் அப்படின்னா என்ன எங்க கிடைக்கும்னு கேட்பேன். ஆனா அவ என்னவோ அதெல்லாம் காப்பாத்துறதுக்கு அவ ஒருத்தி தான் இந்த உலகத்திலே இருக்கிற மாதிரி. எப்ப பார்த்தாலும் அவர் போடுற உப்பதான் சாப்பிட்றோங்க. சாப்பாடை சாப்பிட்றாளோ இல்ல உப்பை மட்டும் சாப்பிட்றாளோ. சரி சரி, என்கிட்ட டைம் இல்லை. சும்மா வளன்னு பேசிட்டு இருக்காத. எதை பேசணுமோ அதை நேரடியாக பேசு. மேடம், எனக்கு என்னவோ சித்ரா உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆபத்து தான் தோணுது. அவளுக்கு இப்போ வரைக்கும் ஆதியை நான் தான் கடத்தினேன்னு தெரியாதுல்ல? தெரியாது, ஆனா கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும். இப்போ என்னதான் சொல்ல வர? என்ன சொல்ல வரேன்னா, சித்ராவுக்கு மோட்சம் கொடுத்துருங்கன்னு சொல்ல வரேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டுங்க. இந்த சேனலில் வர கதைகள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் சேனலை பற்றி ஷேர் பண்ணுங்க. கதை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதோட தொடர்ச்சியை நாளைக்கு அப்லோட் பண்ணுறோம்.